ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விடிஎன். என்னென்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் ரன்னிங்காக இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் தான் ஜிப்லி இமேஜ். அதாவது வாட்ஸ்அப்பில் டிபி வைக்கிறதோ சரி, அதே மாதிரி டிக்டாக்ல வீடியோக்கள் அப்லோட் பண்ணும்போது சில சம்டைமில் ஜிப்லி இமேஜ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுற விதம் கூடுதலாக இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஜிப்லி இமேஜ் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுற அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை பார்த்து தெரியாதவங்க இதில் கற்றுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக ரன்னிங் அடிக்கக்கூடிய ஜிப்லி இமேஜை எப்படி எடிட் பண்ணுறேன்டா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி க்ரோக் அப்படின்னு சர்ச் பண்ணி அந்த வீடியோவில் காட்டுற ஒரு ஆப்ஷன் வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த க்ரோக் அப்படின்ற ஆப்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக இமெயில் அட்ரஸ் அப்படியே கொடுத்து நீங்கள் லொக்கின் ஆகிக்கொள்ளுங்க. அப்படி ஓப்பன் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அதில் சர்ச் பார் காட்டும். அதில் அடுத்ததாக அந்த ப்ளஸ் அப்படின்றத கொடுத்து ஃபோட்டோஸ் அப்படின்றத நம்மளோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். அதில் கன்வர்ட் திஸ் இமேஜ் டு ஜிப்லி ஸ்டைல் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் கன்ஃபார்ம் யுவர் ரேங்க் டு, அதாவது நம்மளோட எத்தனையாம் ஆண்டுக்குரிய ஃபோட்டோ நம்ம ஜிப்லியாக மாற்றணும், அதாவது ஏஐ கிரியேட் மூலம் மாற்றணும் அப்படின்றத நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதுக்கான ஜிப்லி இமேஜ் ரெடி ஆகிடுது. ஸோ இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கி அப்படின்றத நம்மளோட சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் இந்த வீடியோ இன்னும் ஒரு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைகிறேன். நான் உங்கள் விடிஎன். எடிட் பண்ணுறதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி